பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் நடைபெற்ற சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று என்சிசி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதை பழக்கத்தில் இருந்து மாணவர்கள் விடுபட என்சிசி போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுக்கடைகள் அகற்றப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் மின்கட்டணம் அதிகம் வசூலிக்கப்படவில்லை என்று கூறிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அரசு துறைகளில் நடைபெறும் தவறுகள் குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். எந்த பகுதிகளில இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும்.